கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே லைஃப் வேத பாட ஆராய்ச்சிக்கு அந்த தேவ ஜீவனில் நாம் ஒவ்வொருவரும் வாழ உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த தேவ ஜீவனில் வாழ்கிறோம் என்று சொல்லும் பொழுது தேவ ராஜ்யத்தில் வாழ்பவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உன்னதமான தேவனுடைய பரிசுத்த ஜனங்கள் ராஜ்யத்தையும் ஆளுகையும் பெற்று மகத்துவத்தை பெற்று வாழ்வார்கள் என்பது தேவன் நமக்கு சொன்னது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று மத்தேயு 6:10 நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய பிரதான நோக்கம் தேவ ஜீவனை நமக்கு தந்தது அல்லது தேவ ராஜ்யம் நமக்குள் வந்ததன் நோக்கமே பரலோகத்தை போல பூமியை மாற்ற வேண்டும். பரலோக சித்தம் என்ன? அதே சித்தம் பூமியில் நிறைவேற வேண்டும். பரலோகத்தில் வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை, அங்கு பிசாசும் இல்லை, பிசாசின் கிரியைகளும் இல்லை. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்குத்தான் பரலோக ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கிறது. 1 யோவான் 3:8 அதை தெளிவாய் சொல்லுகிறார். அதை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இப்ப எங்க வெளிப்பட்டார்? நம்முடைய இருதயத்துல. He has manifested in our heart. Who? The King of Kings. அந்த King of Kings நமக்குள்ள வரும் பொழுது பரிபூரண ராஜ்யத்தோடு வந்து விட்டார். அந்த ராஜ்யத்தின் பரிபூரணம் எல்லாம், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சொல்றாருல கொலைசேர்ல. அப்போ அந்த ராஜ்யத்தின் பரிபூரணம் எல்லாம் அவர் நமக்குள் வரும் பொழுது அது நமக்குள் வந்து விட்டது. இப்போ ராஜ்யம் இங்கே என்றும் அங்கே என்றும் இல்லை, அப்படித்தானே? லூக்கா 17, 20, 21 வசனங்களை வாசித்தா அங்க அப்படித்தான் சொல்வதை நம்ம பார்க்கலாம். அவங்க ஆண்டவரிடத்தை கேட்கிறாங்க, பரலோக ராஜ்யம் எப்போ வரும்னு. அது பிரத்யட்சமாய் வராது, அது உங்களுக்குள்ளதான் வரும். அது அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு நீங்க ஐம்புலன் உணர்வுனால பார்க்க முடியாதுன்றார். தேவன் ஆவியாய் இருப்பது போல அவருடைய ராஜ்யமும் ஆவியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நான் இதை சொல்லும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய ராஜ்யம், ஆவிக்குரிய ஆளுகை, மகத்துவம் கொடுக்கப்பட்ட போது சரி அது யாருமே பார்க்க முடியாது. நீங்க ஏன் அதை தற்சொரூபமாக இயேசுவானவர் உலகத்திலே சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தினார் அவருடைய வாழ்க்கையில. ஏன்? அவர் பரலோக ராஜ்யத்தில் இருந்து வாழ்ந்தார், அவர் அங்கிருந்து வந்தார். அதுதான் சொல்றாரு. அந்த வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம். அங்க பாருங்க, அங்க என்ன சொல்றாரு? யோவான் 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, பூமிக்கு அடுத்த காரியங்களை நிக்கோதேமுக்கு அவர் சொல்றாரு, ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பிரவேசிக்க என்ன செய்யணுன்றது அவர் அங்க சொல்றாரு, காண மாட்டாங்கிறதுக்கு. அப்போ அவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை, பரம காரியங்களுக்கு சொல்வேன், ஆனால் நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று கேட்டுட்டு சொல்றாரு, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும், பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் யார் என்று கேட்கிறார். அங்கிருந்து இறங்கி உலகத்தில் இருக்காரு, ஆனா அதே சமயம் பரலோகத்திலும் இருக்கிறார். அவர் பூமியில தான் வாழ்கிறார், ஆனா பரலோகத்தில் இருக்கிறார். அதே தாங்க நம்மை பற்றி உண்மை. இந்த பூமியில தான் நம்ம வாழ்கிறோம், ஆனா நாம் இருக்கும் இடம் என்ன? கிறிஸ்துவுக்குள், பரலோகத்துக்குள், ராஜாவுக்குள், ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். இது வேதம் அங்கும் இங்கும், அப்படிதானே? பரலோகத்தில் அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். எபேசியர் 2, 6, 7 வசனங்களை அதை நாம் வாசிக்கிறோம். அப்போ நாம் சரீர பிரகாரமாக பூமியில் வாழ்ந்தாலும் ஆவிக்குரிய மண்டலத்திலே பரலோகத்திலே இருக்கிறோம். எப்படி இயேசுவானவர் சொன்னாரோ, திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்களே எடுத்து அதை கொஞ்சம் தியானிக்க ஆரம்பிங்க. பரலோகத்தில் இருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருக்கிறவர் எங்க இறங்கினாரு? பூமிக்கு வந்தார்.
மாம்சமானார். தேவகுமாரன் மாம்சமானார், மனுஷகுமாரன் ஆனார், பரலோகத்தில் இருக்கிறார். யார் அவர்? தேவகுமாரன். அட் த சேம் டைம் இன் போத் பிளேசஸ். நம்ம யாருங்க? இந்த மாம்சீக சரீரத்திலே பூமியில இருக்கோம், பூமியிலே பிறந்து இருக்கிறோம். ஆனா நாம் மறுபடியும் பிறந்த போது அவரோடு கூட எழுப்பி நம்மை பாவங்களற மன்னித்து அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களில் வீற்றிருக்க பண்ணினார். அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொன்னாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நாம் அங்கேயும் இங்கேயும் இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய மண்டலத்தில் அங்கே இருக்கிறபடியினால நாம் சரீர மண்டலத்தில் உள்ளதை தான் பார்க்கிறோம். ஐம்புலன் உணர்வினால் மனிதன் கட்டுப்படுத்தப்படுகிறான். ஆகவே இந்த மனம் ஐம்புலன் உணர்வினால் கட்டுப்படுத்த ஒரு வாழ்க்கைக்கு பழகி விட்டபடினாலே ஆவிக்குரிய ரீதியிலே பழக மறுக்கிறது. ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறது, விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது. ஆனா அதை விசுவாசிப்பதற்கு, ஆவிக்குரிய மண்டலத்தை காண்பதற்கு, தேவ ராஜ்யத்தை காண்பதற்கு, நாம் இருக்கும் இடத்தை பார்ப்பதற்கு தேவன் தான் எவ்வாறு, ஆவியாகிய தேவன் எவ்வாறு நம்மை பார்க்கிறார் ஆவி மண்டலத்திலே, அதை தேவ வார்த்தையாக நமக்கு தந்திருக்கிறார். இது ஒரு கண்ணாடி போல தேவன் நம்மை எவ்வாறு பார்க்கிறார், அல்லது ஆவியின் மண்டலத்திலே புது சிருஷ்டி, ஆவியிலே அவரோடு ஒன்றாய் இணைந்தவன், மறுபடியும் பிறந்தவன் எப்படி இருக்கிறான் என்பதை, எங்கு இருக்கிறான் என்பதை, அவன் என்ன செய்ய முடியும், அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வேத வசனம் காண்பிக்கிறது. இந்த வேத வசனம் அவ்வாறு தெளிவாக காண்பிக்கிறபடினாலதான் நீங்க ஏசாயா என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 34 அதிகாரம் நினைக்கிறேன், எடுங்க. ஏசாயா 34 அவர் சொல்றாரு, 16 வசனத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தருடைய புத்தகம், இது என்ன புத்தகம்? The book of the Lord. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, ஒண்ணு கூட தவறாது. குறையாது என்னங்க? குறையில்லா தேவனின் வாக்கு, தவறாத தேவனினுடைய வாக்கு, இது ஒன்றும் தவறாது. ஏன்? நாம் காணப்படுகிற சரீர மண்டல காரியங்கள் அநித்தியமானவைகள், அவைகள் மறைந்து போகும், அது நித்தியம் அல்ல. காணப்படாத ஆவிக்குரிய மண்டல காரியங்கள் நித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17-18 வாசிக்கும் பொழுது அங்க அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள். நீங்க உண்மையான சத்தியத்தை அறிய வேண்டுமானால் நீங்கள் யார், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், what is your position now, what is your identity now, உன்னுடைய அடையாளம் என்ன? பொசிஷன் அவரோடு கூட ஒன்றாக இணைக்கப்பட்டு பரலோகத்தில் வீற்றிருக்கிறோம். நாம் இருக்கும் இடம் எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவானவர் இருக்கிற இடத்தில். அதனாலதான் கொலோசியர் 3 அதிகாரத்துல பவுலடிகளார் என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவோடு நீங்கள் உயிரோடு எழுந்தது உண்டானால், அவரோடு கூட வீற்றிருப்பது உண்மையானால், அந்த மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய மனதை அங்கு செலுத்த சொல்லுகிறார். ஏங்க? இந்த ஐம்புலன் உணர்வினாலே நம்முடைய மனமெல்லாம் மனிதனாக ஐம்புலன் காண்கிற காரியங்களையே ஏற்றுக்கொள்ளுகிற மனமாக இருக்கிறது. இந்த மனம் பரலோக காரியங்களை ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. ஏன் இது பரலோக காரியங்களை ஏற்றுக்கொள்வதில்லை? இந்த மனம் இயேசு கிறிஸ்துவின் மனமாக மாற வேண்டுமானால் ஐம்புலன் உணர்வை சாராமல் ஆவி மண்டலத்தில் என்ன இருக்கிறது என்ற மனமாக மாற வேண்டும். அதனாலதான் இங்க இந்த வசனத்தை நான் முடிச்சுட்டு அங்க போறேன்.
கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிருக்காது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவரே அதை நிறைவேற்றுவார், அவரே அதை சேர்ப்பார். அவருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆவியாகிய தேவன் அதை இணைக்கிறார், அதை நிறைவேற்றுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. அவைகள் என்றென்றைக்கும் வானத்தில் நிலைத்திருக்கிறது அவருடைய வார்த்தை. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, எங்கே இருக்கிறனா, நான் பரலோகத்திலும் இருக்கிறேன், பூமியிலும் இருக்கிறேன். அவர் சொல்லுவது போல தேவத்துவமும் நமக்கு, divinity also is given to us because we are seated with him. அதனால்தான் வேத வசனம் நம்மை தேவ குமாரர்கள், தேவர்கள், பரிசுத்த ஜனங்கள், உன்னதமான தேவனின் பரிசுத்த ஜனங்கள் என்று சொல்லுகிறது. அப்ப நல்லா யோசித்து பாருங்க, நாம் யார் என்பதை நமக்கு அடையாளம் காட்டுவது வேத புத்தகம். சின்ன வயசுல இருந்து கோயில்ல பாடுறோம், என்னை எனக்கு காட்டின்னு சொல்றோம். எது நமக்கு காட்டுது? வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலையேற பெற்ற புத்தகமே, என்னை எனக்கு காட்டி போகும் வழியை காண்பிப்பாயே. சின்ன வயசுல இருந்து அந்த வேத புத்தகத்தை பற்றிய பாடலை நம்ம எல்லாருமே பாடியிருக்கோம் கிறிஸ்தவர்களாக. அப்ப பாருங்க, ஆனா நம்ம உண்மையா அதை உணர்ந்து பாடுறோமா? என்னை எனக்கு காண்பிக்குது என்றா, ஐம்புலன் உணர்வு என்னை சொல்லுது, இந்த முகப்பேர்ல நான் இப்ப இங்க உட்கார்ந்து உங்களோட ஜூம் பேசுகிறேன். ஆனா அந்த வேத புத்தகம் நான் யார், அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறேன் என்பதை காட்டுகிறது. அப்போ இந்த அறிவு ஓங்கி இருக்கிறது. எந்த அறிவு? நான் காண்கிறது, நான் தொடுகிறது, உணர்கிறது, கேட்கிறது, பார்க்கிறது, இது மேலோங்கி இருக்கிறது. ஆனா எது மேலோங்கி இருக்க வேண்டுமா? மறுபடியும் பிறந்தவனுக்கு ஆவியின் உணர்வு. ஆவியிலே நான் என்னவா இருக்கிறேன், அந்த உணர்வு should be dominant in our mind. இப்ப மனதில் ஏது ஓங்கி இருக்கிறது? நான் பூலோகத்தில் இருக்கிறது ஓங்கி இருக்கிறது. ஏன் அதையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, அதே 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17-18 எடுத்து வாசிக்கும் பொழுது, காணப்படுகிறவைகளை அல்ல, பூமியில் இருக்கிறவைகளை அல்ல. நான் பூமியில உட்கார்ந்து என் கண்ணால பாக்குறேன், போறேன், வரேன், வேதத்தை வாசிக்கிறேன், குடும்பத்துல இருக்கேன், இந்த காரியங்களை அல்ல. பரலோகத்தில் அவரோடு வீற்றிருக்கிற காரியங்களை நான் காண வேண்டும் என்று சொல்லுகிறார். காணப்படாதவைகளை, காணப்படாதவைகளை பார்ப்பதற்குத்தான் நமக்கு வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்திலே நாம் காணப்படாத காரியங்கள், அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். விசுவாசம் என்பது காணப்படாத காரியங்களின் நிச்சயம். காணப்படாத காரியங்களுக்கு நிச்சயம் கொடுப்பதுதான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியானவர். இது ரெண்டுமே நமக்கு இலவசமாக மறுபிறப்பிலே ஆவியானவர் வந்த பொழுது, இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, முக்காடு நீங்கி, முக்காடு இருக்க வரைக்கும் வெளிப்பாடு இருக்காது. இந்த முக்காடு நீங்கி ஆவியானவருடைய வெளிச்சத்தினாலே பிரகாசம் உள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்வோம். அதனாலதான் இதை பார்க்க முடியும் என்று சொல்லுகிறேன். நீங்க அதேதான் இங்க நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ரோமர் 8ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 காரியங்களையும் அவர் கம்பேர் பண்ணி சொல்லுவார். ரோமர் நிருபம் எடுக்கும் பொழுது இதை நான் ரொம்ப தெளிவாக நாட்களாக எடுத்திருக்கேன். ஆனா இப்ப ஒரு நிமிஷத்துல அது உங்களுக்கு நான் சொல்ல இஷ்டப்படுகிறேன். அங்க பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தில் படி படிக்கிற, மாம்சத்தின் படி நடவாமல் ஆவின். அப்படின்னா என்னங்க? ஐம்புலன் உணர்வு மனதை டாமினன்ட், அப்படிதானே, ஆளுகை செய்கிற இடம். ஏன் அதையே பார்த்து, அதையே பேசி, அதையே சிந்தித்து என் மனம் எல்லாம் எதனால இருக்கு? நான் ஐம்புலனால் காண்பதுதான் மெய், அதை நான் பேசுறனால அதுதான் மெய் என்று ஐம்புலன் உணர்வினால், அதுதான் மாம்சத்தின்படி நடக்கிறது என்று அவர் சொல்லுகிறார்.
ஆவியின்படி நடக்கிறார். ஆவியின்படி நடக்கிறனா என்ன? ஆவியாகிய வேத வசனத்தின்படி நடக்கிறார். அதுதான் அந்த 2 கொரிந்தியர் 4, 17, 18 சொல்லிட்டு 5 அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மாறி வரனால 2 வசனத்தையும் சொல்றாங்க. அப்போ அங்க என்ன சொல்றாரு? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள். யார் தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் நடத்தப்படுபவர்கள். யார் தேவனால் நடத்தப்படுபவர்கள்? தேவனுடைய வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நடத்தப்படுபவர்கள். அப்படிதானே? தேவனுடைய பிள்ளைகள். ரோமர் 8:14 அது சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைப்படி வாழ்வதுதான் ஆவியின்படி வாழ்வது. அப்போ என் மனம் ஆவியின் சிந்தையாக வேண்டும். அதான் சொல்றாரு. இங்க அதே பின்னாடி பாத்தீங்கன்னா 4ல அதை சொல்லிட்டு 5ல சொல்றாரு, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை அப்படின்னு என்ன? ஐம்புலன் உணர்வினால் எதை பார்க்கிறார்களோ, எதை பேசுகிறார்களோ, எதை கேட்கிறார்களோ அதன்படி. All their information come from 5 senses from the world. But I don't belong to this world to live by the information of the world. அப்படிதானே? நான் இந்த உலகத்தானாய் வாழும்படி நான் உலகத்தான் அல்ல, நான் பரலோகத்தை சேர்ந்தவன். அப்போ பரலோகத்தின் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வர வேண்டும். அது என் ஆவியிலிருந்து ஆவியானவர் வேத வசனத்தின் வெளிப்பாடாக கொடுக்கிறார். இந்த டிவி நியூஸ், வேர்ல்ட் நியூஸ், உலகத்துல நான் பார்க்கிறது, கேட்கிறது, உணர்கிறது, இவைகளை சார்ந்து வாழ்ந்தால் உலகத்தானாகத்தான் நான் வாழ முடியும். பரலோக ராஜ்யத்தை நான் காண்பிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தை நான் காண்பிக்க வேண்டுமானால், பரலோகத்தின் ராஜா என்னிலே வாழ்கிறார் என்பதை நான் வெளிப்படுத்த வேண்டுமானால், என் சிந்தை பரலோக சிந்தையாய் மாற வேண்டும். பரலோகத்தின் சிந்தையை நான் தரித்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் திரும்ப திரும்ப வேதம் நமக்கு சொல்லுவது, மறுபடியும் பிறந்தவன் ஒரு சாதாரண மனிதனாய் வாழ்வதற்கு காரணம் அவன் மனம் புதிதாக்கப்படவில்லை. பழைய மனதில், பழைய மனம் ஐம்புலன் உணர்வினால், உலக இன்ஃபர்மேஷன் செய்திகளினாலே, உலகத்தின் அறிவினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா தேவ மனுஷன் ஆவியினால் பிறந்தவன் ஆவியிலிருந்து செய்தியை பெற்றுக் கொள்ளுகிறான். He received the revelation knowledge, not the sensory knowledge. ஐம்புலன் உணர்வினால் வருகிற அறிவு அல்ல. ஐம்புலன் அறிவினால் வருகிறதில் வாழ்கிறவன் மாம்சத்தில் வாழ்கிறான். அததான் அவர் என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படி, மாம்சத்தின்படி, ஐம்புலன் உணர்வின்படி. அடுத்தது என்ன சொல்றாரு? அவன் மாம்சத்துக்களை சிந்திக்கிறான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவியின்படி சிந்திக்கிறான். ஆவியாகிய வேத வசனம், இது தேவவசனம் எப்படி இருக்கா? யோவான் 6:63 என்ன சொல்றாரு? அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. This word has life. Unlike any other word, this word has life. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தையினாலதானே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இந்த வார்த்தையை வாயில வைத்து இருதயத்தில விசுவாசித்து நாம் அறிக்கை பண்ணும் பொழுது நாம் விசுவாசிக்கப்பட்டோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த வார்த்தையின் வல்லமையை பாருங்க. என்னை புது சிருஷ்டியாய் மாற்றின வல்லமை. உலகத்திலேயே பெரிய வல்லமை என்னன்னா, தேவ வார்த்தையை விசுவாசித்து, இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேசுகிற வார்த்தை தான் மிகுந்த வல்லமையான வார்த்தை. இட் கேன் டூ எனிதிங். திஸ் பவர் இஸ் இன்கம்பேரபிள். எந்த வார்த்தை? தேவ வார்த்தையை வெறும் வசனமா இல்ல, என் இருதயத்திலே வைத்து வைத்து விசுவாசத்தை பெற்று, அந்த வார்த்தை குறித்த விசுவாசத்தை பெற்று, அந்த விசுவாசத்திலே வாயில பேசுகிறோமோ, அந்த வார்த்தைக்கின் வல்லமைக்கு எல்லையே இல்லை. அதனாலதான் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் தோஸ் ஹூ பிலீவ் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடனா என்ன? தேவ வார்த்தையை விசுவாசித்து வாயில் பேசுபவன். அந்த வார்த்தையின் வல்லமைக்கு, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ செய்கிற வல்லமை அதிலே இருக்கு.
அதனாலதான் நம்முடைய எண்ணங்களை தேவ வார்த்தையினாலே ஆவியின் சிந்தையாக மாற்ற வேண்டும், பரலோக சிந்தையாக மாற்ற வேண்டும். நான் யார், எங்கு இருக்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும் என்ற சிந்தையாக, ஆவியின் சிந்தையாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரியவைகளை சிந்திக்க வேண்டும். அவன் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லுகிறார், ஆவின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம். அப்போ எல்லாமே எதுதான் டிசைட் பண்ணுது? உன்னுடைய சிந்தை தான் டிசைட் பண்ணுகிறது. நீ பரலோக வாழ்வை வாழ போகிறாயா, பூலோக வாழ்வை வாழ போகிறாயா? எது டிசைட் பண்ணுகிறது? The deciding factor is in your mind என்று சொல்லுகிறார், மனம் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ, நான் உலகத்தான் என்று சிந்தித்தால் உலகத்தானா தான் வாழுவான். நான் பரலோக பிரஜை, அவரோடு வீற்றிருக்கிறேன் என்று சிந்தித்தால் பரலோகவாசியாக வாழ்வான். அப்ப எதுங்க டிசைட் பண்ணுது? மனம், சிந்தை. சிந்தையில் நீ என்ன நினைக்கிறாயோ அப்படித்தான் வாழ்வ. நீ சாதாரண மனிதன் என்றால் உனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் வித்தியாசம் இல்ல. நான் சாதாரணமானவல்ல, நான் ஏன் நீ பரிசுத்த ஜனம் என்று தேவன் சொல்லுகிறார். நிருபங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க. ஒவ்வொரு நிருபத்திலும் பவுல் ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்தவான்கள் என்றுதான் அட்ரஸ் பண்றாரு. விசுவாசி என்னன்னு தான் சொல்றாரு, மனுஷனே சொல்லல. கலாத்தியர்கள் உள்ள மனிதர்களே அப்படி இல்ல, சபையே அப்படி அவர் என்ன சொல்றாரு? கொரிந்தியருக்கு எழுதினாலும் சரி, பிலிப்பியருக்கு எழுதினாலும் சரி, கொலோசியருக்கு எழுதினாலும் சரி, ரோமருக்கு எழுதினாலும் சரி, எப்படிதான் நினைக்கிறாரு? பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவான். He addressed them as holy people. அப்படிதானே? பரிசுத்தவான்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஹாகியோஸ் என்றால் அன்காமன். ஏங்க அன்காமன்? நாம் உலகத்தார் அல்ல. ஆண்டவரே சொல்றாரு. நீங்க யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 16ஆம் வசனம் 2 வாசித்து பாருங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல பிதா என்னை அனுப்பினார், நான் இங்க வந்திருக்கிறேன், திரும்பவும் அங்க போறேன். அவருடைய அறிக்கையை பாருங்க. திரும்ப திரும்ப அதை தான் அறிக்கை பண்ணுகிறார். அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க. எது நம்மை உள்ளான பரிசுத்தத்தை வெளியே உலகத்தில் நாம் அசாதாரணமான என்று காண்பிக்க போகிறது தேவனுடைய வார்த்தை தான். அங்க தெளிவா தேவர் சொல்லுகிறார். யோவான் 14:17 வேணா அதை எடுத்து படிச்சுட்டு திருப்பி நம்ம இங்க வருவோம். யோவான் 17க்கு வாங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க. 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதல்ல 14, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். ஐயா, பிரதானமான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தேன்றாரு. அவர் வாயிலிருந்து கேட்கிற வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்றணும். ஏன்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். ஏன்? அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. நான் பேசுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொன்னார். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதனாலதான் உலகம் அவங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பகைக்கிறது. அத சொல்லிட்டு 16ல என்ன சொல்றாரு பாருங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. 2 தடவை திரும்ப திரும்ப அதே வார்த்தையை அழித்து. ஏன்? அதே கன்ஃபெஷன் தான் நம்முடைய வாயிலும் காணப்பட வேண்டும். நான் உலகத்தான் அல்ல. உலக வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு நான் உலகத்தான் அல்ல. நான் பூமியிலே வாழ்கிறேன், ஆனால் பரலோகத்தில் வீற்றிருக்கிற பரலோக பிரஜை, பரலோகத்தின் ஸ்தானாதிபதி, இந்த பூமியை ஆளுகை செய்ய தேவனுடைய சரீரமாக இருப்பவன், அவரை சுமக்கும் பாத்திரம் நான். தேவ பிரசன்னத்தை வைத்திருக்கும் ஒரு பாத்திரம் பூமியிலே. ஆனா எப்பொழுதும் என் சிந்தை என்ன?
நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. அப்ப என் சிந்தை எதாக இருக்க வேண்டும்? நான் எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன்? ஐயா, இந்திய ராஜ்யத்தில் இருந்து கொண்டு நீ அமெரிக்கால இருந்து இங்க வந்திருந்தீங்கன்னா அந்த சிந்தையோட காணப்பட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்க செல்லாது. அதே மாதிரி இங்க இருந்து அங்க போய் எங்க ஊர் ரூல்ஸ் ரெகுலேஷன் இப்படித்தான் பேச முடியாது. அங்க வாழ்வதற்கு ஒவ்வொரு ராஜ்யமும் ஒரு நியமனம் வைத்திருக்கிறது. தேவ ராஜ்யத்தில் வாழ்வதற்கு தேவனுடைய நியமனம் இருக்கிறது. There are principles in God's kingdom and there are laws in the God's kingdom by which we have to live. அதனாலதான் ஆண்டவர் ஏசாயா 55:8 இருந்து நீங்க வாசித்து பாருங்க 11 வரைக்கும் அங்க என்ன சொல்றாரு? என் நினைவுகள் உங்கள் நினைவுகளை விட வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிது. நீ ஒன்னும் உலக நினைவில வாழ்ந்தினா தேவ நினைவுல வாழ முடியாது. உன் நினைவை நீ மாற்ற வேண்டும். அதனாலதான் பவுல் ரோமர் 12:2 ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். என்ன சொல்றாரு? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஐயா, உலகத்தான மாதிரி வாழ்றதுக்கு ஆண்டவர் இந்த ஜீவனை கொடுக்கல, பரலோக ராஜ்யத்தை உனக்குள்ள வைக்கல, அந்த ராஜா உனக்குள்ள வரல, நீ அவருக்குள்ள இல்ல, அவர் உனக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? பரலோக வேஷத்தை காண்பிக்க, பரலோக ராஜ்யத்தை காண்பிக்க மறுரூபம். அப்படிதானே? இயேசுவானவர் மறுரூபமான பொழுது மத்தேயு 17 படிக்கிறோம், அவருடைய பரலோக ரூபத்தை காண்பித்தார். அதேதான் நம்முடைய பரலோக ரூபத்தை காண்பிக்க நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று ஒவ்வொரு இடத்திலும் பரலோக ராஜ்யத்தை சொல்லும் பொழுது மனம் புதிதாகிறதை பற்றி சொல்லுகிறார். நம்ம எல்லாமே ரட்சிக்கப்படுவதற்கு மனம் புதிதாக்கப்பட்டவர்கள். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ ராஜ்யத்தில் வாழ்வதற்கு, தேவ ராஜ்யத்தை உலகத்திற்கு காண்பிப்பதற்கு, தேவ ராஜ்யம் உலக ராஜ்யத்தை ஆக்கிரமிப்பதற்கு மனம் மாற்றப்பட்டோமா? எதற்கு மனம் மாற்றப்பட வேண்டும்? நான் யார்? எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்னை குறித்த பிதாவின் நோக்கம் என்ன? அதற்கு என்னவெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார்? நான் என்ன செய்ய முடியும்? நான் பரலோராஜ்யத்தின் பிரஜை என்றால், நான் அவரோடு கூற்று வீற்றிருப்பவன் என்றால், அவரை போலவே நான் இருக்கிறேன் என்றால், அவருக்குரியவைகள் எல்லாம் எனக்குரியது, எல்லாம் உங்களுடையது என்றார்ல 1 கொரிந்தியர் 3:20-22. அப்போ இவை எல்லாம் நாம் அறிய வேண்டும். எல்லாம் அங்க ஒரே வார்த்தையில எல்லாம் என்றார். அதே கொலோசியர் 3:10 சொல்லப்படுவதில் கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமானார். No exception. Everything in life. Christ or kingdom. தேவராஜ்யத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் எனக்குரியது. அதுதான் 1 கொரிந்தியர் 3 சொல்றாரு. எல்லாம் கிறிஸ்துவுக்குரியது, கிறிஸ்து உங்களுக்குரியவர், எல்லாம் உங்களுக்குரியது என்றார். இட்ஸ் இன் அவர். அப்போ இன் அவர் பொசஷன், பட் we have to possess and show it. அப்படிதானே? அதை நாம் சுதந்தரித்து வெளிப்படுத்த வேண்டும். அதனாலதான் சர்வ சிருஷ்டியும் தேவ குமாரர்களாக பரலோக ராஜ்யத்தை நாம் வெளிப்படுத்துவதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆவலோடு ரோமர் 8:19 சொல்வதை நாம் பார்க்கிறோம். They are eagerly waiting to manifest the sons of God. அப்படிதானே? To Jesus Christ through our life, to manifest the kingdom through our life. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவர் ராஜ்யம், அது பிதாவின் ஆதி நோக்கம். ரிப்பண்ட் என்றால் அந்த ஆதி நோக்கத்திற்கு நாம் போக வேண்டும். என்ன ஆதி நோக்கம்? அடிக்கடி சொல்றது ஆதியாகமம் 1:26-28 நிரப்பி, அப்படிதானே? அதை என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பலுகி பெருகி நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அது அவருடைய நோக்கம். தேவர் ராஜ்யம் பூமியை நிரப்ப வேண்டும். அது தேவனுடைய சித்தம். அதுதான் அவர் சொல்றாரு. அதுதான் இங்க என்ன சொல்றாரு? நம்முடைய சிந்தை மாற்றப்பட வேண்டும். அந்த ஆதி சிந்தைக்கு நம்முடைய சிந்தை போக, அது அவருடைய சித்தம்.
பரலோகத்தில் செய்யப்படுவதுதான் பூமியில செய்யப்படணும். ஆனா இந்த ஆளுகையில 2 விதமான, ஒண்ணு உலக ஆளுகையை நம்ம ஊர்ல மோடி ஆளுறான்னு வச்சுக்கோ. ஒவ்வொரு ஊர்ல ஒரு ராஜாவோ, அதிபதியோ, பிரசிடென்ட்டோ, பிரைம் மினிஸ்டரோ ஆளுகிறாங்க. ஆனா அதே சமயம் அந்த ஆளுகை ஆவிக்குரிய மண்டலத்துல சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? சபைக்கு, அந்த சபை என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க வேதத்தில் அதை தெளிவா பார்க்கலாம். ஆனா அது ஏன் முடியல? சிந்தை மாறவில்லை. அததான் இப்ப உங்களுக்கு அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்றா, ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். ஆவின் சிந்தை என்னவா? ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லுகிறது. அப்போ உலகத்திலே ஜீவன், பரலோகம் ஜீவன் எது? பரலோகம் வெளிப்பட வேண்டுமானால் நம்முடைய சிந்தை ஆவின் சிந்தையா இருக்க வேண்டும். 7ஆம் வசனத்தை நான் வாசித்துறேன். அதை வாசித்து நாங்க போவோம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஐம்பொருள்னால நம்ம சிந்திக்கிற சிந்தை தேவனுடைய எண்ணங்களுக்கு விரோதமானது. அது தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், மாம்ச சிந்தையில் வாழ்பவர்கள், விசுவாசத்தில் வாழ்பவர் தான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். தரிசித்து வாழ்பவர்கள் அல்ல. அத சொல்றது, எவர்கள் தேவனுடைய ஆவி வாசமாயிருந்தால் நம்ம யாரா? ஆவிக்குரியவர்கள். ஆனா ஆவிக்குரியவர்கள் இன்னும் மாம்சத்துல சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியலோட சம்பந்தப்படுத்தி ஆவிக்குரியகளை சிந்திக்க வேண்டும்னு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். அததான் அவர் என்ன சொல்றாரு? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அந்த தேவர் ராஜ்யத்தின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை இப்படிதானே நமக்கு உண்டாயிருந்தால்தான் பவுலை போல இதோ மனுஷர்கள் தேவ ரூபத்தில் வந்திருக்கிறாள் என்று உலக மக்களுக்கு முன்பாக தனக்குள் இருக்கிற ராஜ்யத்தை, தேவனை காண்பிக்க முடியும். இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறாங்க சொல்றது காரணம் என்னங்க? அவங்களுக்குள்ள இருந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி. They were just preaching the word of God. தேவனுடைய வார்த்தையை பேசினாங்க. அது ஆவிக்குரிய மண்டலத்திலே கிரியை செய்தது. பெரிய எழுப்புதல் வெடித்து கிளம்பினது. வேற ஒண்ணும் பண்ணலங்க. உலகத்தையே கலக்கினாங்க. The world changes. The world shakes. எப்படிங்க? Just by speaking the word of God. Just by speaking gospel. எங்க போனாலும் அது சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம். இயேசு செய்து முடித்தது. இயேசு உனக்காக எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நீ விசுவாசத்தினால் அனுபவி என்ற சுவிசேஷத்தை சொல்லி உலகத்தையே மாற்றினார்கள். அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் மூலமாக, ஏன் அவன் தேவ வார்த்தையை இருதயத்தில் வைத்து விசுவாசித்து வாயில் பேசினான். சுவிசேஷத்தை இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேசினான். தேவர்கள் என்று சொன்னாங்க. உலகத்தை கலக்குபவள் என்று சொன்னாங்க. அவ்வளவு தூரத்துக்கு வல்லமே. ஏன் அந்த காலத்துல அதிபதிகள் இருந்தாங்க. இந்த ஏரோது இவன் இருந்தால் என்பதை வேதத்துல பாக்குறோம். அகிரிப்பா ராஜா இருந்தார். ஆனா அவர்களை எல்லாம் தாண்டி ஆவிக்குரிய மண்டலத்திலே பவுல், பேதுரு, யோவான் ஆளுகை செய்வதை பார்க்கிறோம். இது நீங்க பழைய உடன்படிக்கையில ரொம்ப அழகா பார்க்கலாம். நீங்க எலியாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 1 ராஜாக்கள்ல. அங்க என்ன சொல்லுவார் பாருங்க. 1 ராஜாக்கள் 17:1. திடீர்னு எலியா எங்க இருந்தோ வரோம் ஒரு தீர்க்கதரிசி. அவன் என்ன சொல்ல பாருங்க. கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, யாருங்க? ராஜாவை பார்த்து சொல்றான், என் வாக்கின்படியே அன்றி. யூசுவலா என்ன சொல்லுவோம்? ராஜாவின் வார்த்தை எங்கு உண்டோ அங்கு ஆளுகை உண்டு. யாரு ராஜா? ஆகாப். சரீர பிரகாரமான இயற்கை உலகத்தின் ராஜாவாக அன்று இஸ்ரேலிலே ஆகாப் இருக்கான், உம்ரியின் குமாரன். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், எங்க பரலோக ராஜ்யத்தின் ரெப்ரசன்டேட்டிவ்,
என் ஜீவனை, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். எவ்வளவு தைரியமா சொல்றோம் பாருங்க. உலக பிரகாரமான ராஜாவை பார்த்து, யூ ஆர் நாட் த கிங், ஐ ஆம் த கிங் இன் திஸ் வேர்ல்ட், ஐ கேன் ஸ்டாப் ரெயின். உனக்கு நான் பஞ்சத்தை கொண்டு வர முடியும். என் வார்த்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேசுகிறேன். தேவ வார்த்தையை எலியா பெற்றான். அதை இருதயத்திலே விசுவாசித்தான், வாயிலே பேசுகிறான். வல்லமையான வார்த்தை, சாதாரண வார்த்தை இல்ல. அததான் நம்ம யாக்கோபு சொல்லும் போது என்ன சொல்றார் பாருங்க. எலியா என்பவன், ஐயா, அவன் ஒண்ணும் வானத்திலிருந்து தொப்புன்னு உளுந்தவன் அல்ல. யார் அவன்? நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா என்பவன். நம்மை போல. நீங்க எடுங்க யாக்கோபு 5 என்ன சொல்றார் பாருங்க. அவர் என்ன சொல்றார் பாருங்க, 17 வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், அப்படின்னு என்னங்க, பிசிக்கலி நம்மள மாதிரி எல்லா ஐம்புலன் உணர்வுகளோடு அவன் வாழ்ந்தான். He was living like us with all five senses. என்ன சொல்லும்? டேய் மடையா, யாரோ உனக்கு சொல்றாரு, நீ போய் சொன்னா மழை பெய்யாம இருந்துருமா? அது ராஜா முன்னாடி போய் சொல்றிய, இந்த உலகத்துக்கு அவன் தான் ராஜா. நீ போய் நான் தாண்டா ராஜா, என் வார்த்தையின்படிதான் ஆகும் அவனுக்கு முன்னாடி சொன்னா அது நடக்குமான்னு ஐம்புலன் உணர்வு அவனோட பேசி இருக்கும். ஆனா அவன் தேவ வார்த்தை மேலே வைத்த ஒரு உறுதி அல்லது அதற்கு கொடுத்த வேல்யூ, இம்பார்ட்டன்ஸ், தேவனுடைய வார்த்தை சொன்னா சொன்னதுதான் அவனுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றான், நான் சொல்லுகிற வார்த்தைப்படியே தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? நம்மை போல ஐம்புலன் உணர்வினாலே அலசல் பட்டவன். ஆனா அவன் என்ன பண்ணனா, மழை பெய்யாதபடி கருத்தாய் இங்க ஜெபம் பண்ணினான்னு போறாங்க. நாங்க பாத்தீங்கன்னா அவன் பேசினான். ஜெபம் என்பது தேவ வார்த்தையை எலியா பேசுவது போல நாமும் தேவ வார்த்தையை பேசுவதுதான் ஜெபம். அதனாலதான் சொல்றேன், இருதயத்திலே வார்த்தையை தியானித்து அனல் கொண்ட பிறகு விண்ணப்பம் பண்ணினேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்ப தியானிக்க அனல் கொள்வது விசுவாசம், அப்படிதானே? தேவ வார்த்தையை இருதயத்திலே வைத்து அந்த விசுவாசத்திலே வாயில் பேசுகிற வார்த்தை என்ன பண்ணிச்சாங்க, என்ன சொல்ற பாருங்க. மழை பெய்யாதபடிக்கு அவன் பேசினா 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அது என்னங்க? அதாங்க டொமினியன், ஆளுகை. தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகை. ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசி அவன் ஆளுகை செய்கிறான். We possess what belongs to us by our confession. Confession alone makes possession. அறிக்கையின் மூலமாக தான் நாம் சுதந்திரிக்கிறோம், ஆண்டு கொள்ளுகிறோம். ஆவிக்குரிய பிரமாணம் என்னங்க? நாம் எதை பேசுகிறோமோ, அப்படிதானே? உன் வாயின் வார்த்தையினாலே நீ பிடிப்பட்டாய், சிக்குண்டாய். மரணமும் ஜீவனும் பரலோக வாழ்க்கையும் பூலோக வாழ்க்கையும் உன் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. அததான் இங்க இயேசு என்ன சொல்கிறார்? மார்க் 11:23 வரும் பொழுது, தேவனுடைய விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த விசுவாசத்தில் எப்படி வாழ முடியும் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய மண்டலத்துல 3 தடவை சொல்லி சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று முடிக்கிறார். அப்போ அந்த சொல்லுவது, பேசுவதுதான் இந்த தேவர் ராஜ்யத்தில் முக்கியம் என்று சொல்லுகிறார். தேவர் ராஜ்யத்தில் வாழ்வதில் பிரதானம் நாம் பேசுகிற வார்த்தையின் வல்லமையை அறிந்து பேச வேண்டும். நீ சொன்னபடியே ஆகும், அப்படிதானே? 11:23 படியும் பொழுது, இருதயத்தில் விசுவாசித்து சந்தேகப்படாமல் சொன்னால் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்தா எலியா தீர்க்கதரிசி சொல்றது எப்படிதாங்க? அப்படிதான் நான் சொல்றான். அதுதாங்க ஆவிக்குரிய அவன் சிந்தை. நம்மை போல ஐம்புலனால் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபிரகாமை பற்றி கூட அப்படிதான் வேதவசனம் சொல்லுது.
சாராளின் கற்பம் செத்து போனதையும் தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எதை எண்ணா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். He was fully persuaded. He was fully convinced. He had a full assurance. அப்படிதானே? அதுதான் அங்க சொல்லுவோம். ஏன்? அவன் தேவனுடைய வார்த்தைய, யார் என்னுடைய தேவன்? இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற. ஏன்? அவருக்கு இயற்கை மண்டலத்தில் இல்லாததை அவரால் பார்க்க முடியும். ஆவி மண்டலம் இருக்காது. ஆவி மண்டலம் இருக்கிறதை பார்த்து அவர் அழைக்கிறார். ஒரு குழந்தை கூட இல்ல. 99 வயசுல அவனை பார்த்து ஆதியாகமம் 17 அவன் பேரை மாத்துறாரு. எதற்கு? ஆவி மண்டலத்திலே வாயின் அதிகாரத்தினால்தான் நடக்கும் என்பதை அவன் புரிந்து கொள்வதற்கு அவனை பழக்குவிக்க அவன் பேரை மாத்துறாரு. ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தாயன். அந்த வாயில் பேசுகிற வார்த்தையினால ஈசாக்கு உருவாகுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே வார்த்தையை அனுப்பித்தான் காரியங்களை செய்கிறார். சங்கீதம் 107:20 சொல்றது, அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார், விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லுகிறார். மரியாளுக்கு மூலமாக தேவகுமாரன் வரும்பொழுது முதல்ல வார்த்தையை தான் அனுப்புகிறார். அவர் வார்த்தையை அனுப்பாமல் எதையுமே செய்வதில்லை. வார்த்தையின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையை அனுப்புகிறார். ஐயா, இஸ்ரவேலரை ரட்சிக்க வேணும், அதுக்கு ஒரு ஆளை தெரிந்து கொள்றாரு. யாருங்க? ஒரு பலசாலியை தெரிந்துட்டா நாளைக்கு நான் பெரிய பலசாலின்னு பெருமை பாராட்டுவான். ஒரு பயந்தாங்கோலி கிதியோனை தெரிந்து கொள்றார். ஆனா அவனை தெரிந்து கொண்டு அவனை ரட்சகராய் மாற்றுவதற்கு முன்பாக அவனுக்கு வார்த்தை வருகிறது, தேவ வார்த்தை வருகிறது. பராக்கிரமசாலியே, ஐயா, அவன் சரியான பயந்தாங்கோலின்னு அங்க வேதம் போடுது. பயந்து பயந்து போரடிக்கிறான். மீதியாளர் கொள்ளடிச்சு போடுவாங்களேன்னு பயத்துல இருக்கான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர். ஏன்? வார்த்தையை அனுப்பி அவனை பராக்கிரமசாலியாக மாற்றுகிறார். நீ ஒரு மனிதனை முறியடிப்பது போல மிதியானியரை முறியடிப்பாய் என்று சொல்லுகிறார். வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை அவனுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது. அவன் ஆண்டவர் சொல்றாரு, கொழுந்து விட்டு எரியுது. அதை தியானிக்கிறான். நான் பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. நான் இவ்வளவு பயந்தாங்கோலி நினைச்சிட்டு இருந்தேன். நான் கையாளாகாதவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் பலவீனன் நினைச்சு கொண்டிருந்தேன். அகில உலகத்தையும் படைத்த தேவன் என்னை பார்த்து சொல்லுகிறார். அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அவரால் பொய் சொல்ல முடியாது. அவர் சொன்னா சொன்னபடி ஆயிடுமே. இதெல்லாம் அவனுக்கு தெரியும். அது அப்படியே இருதயத்துல கொழுந்து விட்டு எரியுது. அதை யோசிக்க யோசிக்க, அதை நினைக்க, அதை சொல்றான் வாயில, அதை நினைக்கிறான். நான் பராக்கிரமசாலி, கர்த்தர் சொன்னான். ஒரு மனுஷனை போல எல்லாம். அப்போ அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வருகிறது. அதனாலதான் 300 பேரோட போறான். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். இது கர்த்தருடைய யுத்தம் அல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் பயந்தாங்கோலி தான், ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் நான் யார்தான்? பராக்கிரமசாலி தான். நான் பராக்கிரமசாலி தான். யோசுவாவுக்கு அதே தான் சொல்றாரு. யோசுவா 1 அதிகாரத்துல பலம் கொண்டு தினமனதாயிருன்னு, பி ஆஃப் குட் கரேஜ் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்றாரு. அப்போ முழு தைரியமாய் இருந்த வேதம் எப்போ? நான் உன் கூட இருப்பேன். மோசே எடுத்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு பயம் உனக்கு எதிர்த்து நிற்க. ஏன்? நான் உன்னோடு கூட இருக்கேன். எவனா எதிர்த்து நிற்க முடியுமா? அததான் அவன் கடைசியில சொல்றான் யோசுவா 24. ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியல எங்களை. ஏன்? கர்த்தர் எங்களோடு இருந்தார். கர்த்தர் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்று கூட தரையில விழலன்றான். ஏங்க? ஏன்? ஐம்புலன் உணர்வினால் அவன் வாழவில்லை. எப்படி சொல்றீங்க ஐம்புலன் சொல்றீங்க? அதான் 12 ஸ்பைஸ் போறது, வேவுகாரர் போனத என்னாகமம் 13, 14 அதிகாரத்துல பாக்குறோமே. அங்க போகும்போது என்ன பண்ணாங்க? இந்த 10 பேர் என்ன பேசினாங்க? ஐம்புலன் உணர்வுனால உலக காரியங்களை கண்ணால பார்த்ததை உணர்ந்ததை பேசினாங்க. காலேப் யோசுவா வேறே ஆவி உடையவர்கள். என்ன? மனம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து தியானித்து மனதை வேத வசனத்தினால் நிரப்பினவர்கள். அவர்கள் மாம்ச சிந்தையில பேசல.
10 பேர் மாம்ச சிந்தையில பேசினாங்க, மரணம். 2 பேர் என்ன? ஆவியின் சிந்தை, ஜீவனம், சமாதானம். வாக்கு பண்ணின தேசத்தில் ஐயா மோசே ஆரோன் கூட சுதந்திரிக்கலங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யார் தான் செஞ்சா? யோசுவாவும் காலேபும் தான். ஏத்திலிருந்து புறப்பட்டவர்கள் இந்த 2 பேர் தான். மீதி 20 வயசுக்கு கீழ இருந்தவங்க போனாங்க. ஆனா விசுவாசியாத அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? தங்களுடைய அவிசுவாசத்தினாலே மடிந்து போனார்கள் என்று வேதம் நமக்கு திருஷ்டாந்தமாக சுதந்திரிக்கவில்லை. இன்னைக்கும் நம்மை தேவன் சுதந்திரிக்கத்தான் அழைத்திருக்கிறார். நீங்க உடனே கேட்கலாம், நான் ரட்சிப்பை இழந்து போயிடுவேன் பிரதர். நோ, அதை நான் சொல்ல வரல. ரட்சிப்பை இழக்கவே முடியாது. நீங்க பரலோகமாவது 100% உண்மை. அதை பத்தி நான் சொல்லவே வரல. தேவன் அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்திலே பரலோகத்தில் போய் பரலோக வாழ்வை அனுபவிக்க அல்ல, இந்த உலகத்திலே பரலோக வாழ்வை நாம் அனுபவிப்பதற்கல்ல, அவருடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்துவதற்கு, அவருடைய ராஜ்யம் செயல்படும் இடமாக, the place where God's kingdom works, நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். We are not ordinary people. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மாத்திரம் எனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டேன் சொல்றாரா? என்ன அர்த்தங்க? பரிசுத்த ஜனமாக, ராஜரிக ஆசாரிய கூட்டமாக. அதுதானே பேதுரு அங்க சொல்லுவதை பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2:9 அவர் என்ன சொல்றார் பாருங்க. நீங்களோ அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, இங்கிலீஷ்ல டு ஷோ ஃபோர்த் என்றார். கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை காண்பிக்கும்படி, பரலோக ராஜ்யத்தின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை காண்பிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும், ராஜரீக கூட்டமும், பரிசுத்த ஜாதியும், அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். எதற்கு? கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை, பரலோக ராஜ்யத்தின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை, மகத்துவத்தை உலகத்திற்கு காண்பிக்கும் ராஜரீக ஆசாரிய கூட்டம், chosen people, தெரிந்தெடுத்தது தான் காண்பிக்க, பரலோக ராஜ்யத்தை காண்பிக்க, பரலோக ராஜ்யத்தின் ராஜாவை காண்பிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அதுக்குதாங்க டு ஷோ ஃபோர்த். அவர் சொல்றாரு, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படின்னு கலாத்தியர் 1 பவுல் சொல்றாருல, அது தேவனுடைய, அதுக்குதான் அவரை தெரிந்தெடுத்தார், கிறிஸ்துவை காண்பிக்க. நம்மையும் அதற்குத்தான், இந்த ராஜ்யத்தை காண்பிக்கத்தான் நம்மை தெரிந்தெடுத்தார். இங்க நம்ம ராஜாக்கள் புத்தகத்துல பார்க்கும் பொழுது, அங்க ராஜா ஆகான் தான் இஸ்ரவேலை ஆள்றான் இயற்கை மண்டலத்துல. ஆனா ஹெவன்ஸ் கிங் யாருங்க அன்னைக்கு உலகத்துல? எலியா. பார்வோன் ஏத்துல ஆண்டிட்டு இருக்கான். மோசே வந்து, டேய் நீ ராஜாவா நான் ராஜாவா? ஏன் ஆவிக்குரிய மண்டலத்திலே இவன் ராஜா. ஐயா இன்னைக்கு இந்தியால நீங்களும் நானும் தான் ராஜா. சிஸ்டர் கலா தான் சிலோன்ல ராஜா. கோயிட்ல சிஸ்டர் நீங்க தான் ராஜா. அப்போ பாருங்க, தமிழ் செல்வி எங்க இருக்காங்க? பஹ்ரைன்ல அவங்க ராஜா, ராணி எஸ்தர் ராணி. இதற்காக உங்களுக்கு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? ஆளுகை செய்ய. தேவன் நம்மை ஆளுகை செய்ய. we are born to rule. இஸ்ரவேலை ஆளும் பிரபு. பெத்லகேமே, எப்பாப்ராத்தா என்னும் பெத்லகேமே, நீ சிறியவன் அல்ல, உன்னிலிருந்து உன் தேசத்தை ஆளும் பிரபு உன்னிலிருந்து கிளம்புவார் என்று சொல்லுகிறார். ஆளுகை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அததான் இந்த வருடத்தில் நமக்கு சொல்றாரு அவரு. ஆளுகை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பரிபூரண கிருபையையும் இலவசமான நீதியையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை பெற்று ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். You can believe it. அப்படிதானே பவுல் சொல்றாரு. It is 100% sure. You can believe it. This is God's word. நீ ஆளுகை செய்வது கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைன்றாரு. நான் சின்னவன், நீ சின்னவன் இல்ல, ஆளுகை பண்ணுகிறவன் உணர்ந்த பரவாயில்ல. ராஜாவின் ஜெய கம்பீரம்
உனக்குள் இருக்கிறது. அவருடைய ஜீவன் உனக்குள் இருக்கிறது. அவருடைய வல்லமை உனக்குள் இருக்கிறது. அப்படிதானே? காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் உனக்கு இருக்கிறது. ஆளுகை செய்கிறவர் உன்னிலிருந்து புறப்படுவார் என்று சொல்லுகிறார். அன்னைக்கு ஆகாப் ஆளுகை செய்கிறான். அந்த ஆளுகை விட என் ஆளுகை பெரியது என்பதை தேவ மனுஷன் ஆவி மண்டலத்திலே பரலோக ராஜ்யத்தின் ஆளுகை பிரதிநிதியாக இஸ்ரவேல் தேசத்திலே தீர்க்கதரிசி எலியா தன்னை காண்பிக்கிறான் தன் வாயின் வார்த்தைகளினால. அதேதான் அங்க பார்வோனுக்கு முன்பாக மோசே காண்பிப்பதை பார்க்கிறோம். சிறையில் அதுக்கு முன்பாக யோசேப்பு காலத்துல பார்வோன் ராஜாவா இருந்தாலும் ஆளுகை யார் கையில்? யோசேப்பின் கையில் இருந்தது. நேபுகாத் நேச்சார் ஆண்டாலும் தானியேல் ஆவின் ராஜாவாக ஆளுகை செய்வதை நாம் பார்க்கிறோம். ஏரோது ஆண்டு கொண்டு இருந்தாலும் சுவிசேஷத்துல இயேசு நம் ஆளுகை. நீங்க சுவிசேஷம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல, நாட் இந்த 5 சென்சஸ், ஐம்புலனை தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் மண்டலத்துல இயேசுவானார் ஆளுகை செய்வதை பார்க்கிறோம். சீசர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நேரா போங்க, அங்க ஒரு கழுதை கட்டி இருக்கும், கழட்டிட்டு வாங்க. ஏன்? அவர் ராஜ்யத்தில் இருந்து வாழ்கிறார். ஏன்னு கேட்பாங்க. ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, விட்டுடுவான். ஏங்க? he was living in the kingdom. அந்த சொந்தக்காரன் சும்மா விட்டுருவானா? ஏன் ஏன்டா கழட்டிட்டு போறீங்கன்னு? என் காரை ஏன்டா நீங்க தூக்கிட்டு போறீங்க? உங்க கார் எங்கடா அங்கடச்சுன்னு கேட்பாங்களா? ஆனா அவர் சொன்னதுதான். ஏன்? he knows his authority. அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு. எப்போ? இந்த கடைசி ராபோஜனத்துக்கு முன்பாக நேரா போங்க, குடத்தை தூக்கிட்டு ஒருத்தன் போவோம் வீட்டுக்குள்ள, அங்க போங்க, எங்க எஜமான் கேட்கிறான்னு சொல்லுங்க, அழகா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க இடத்த உனக்கு காண்பிப்பான். அது ஆளுகை. ஐயா டாக்ஸ் கட்டணும். பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? போய் தூண்ல போட்டு ஒரு மீன் பிடி, வாய் திறந்து பாரு, வெள்ளிக்காசு எடுத்து கூட, கரெக்டா போச்சு, உனக்கு எனக்கு டாக்ஸ் முடிஞ்சு போச்சுன்றாரு. ஆளுகை, ஆளுகை. ஐயா ஆவிக்குரிய மண்டலத்தில பூமியின் மண்டலத்தை அவர் ஆளுகை செய்தார். பிசாசு வியாதி பிடிகளிலே ஜனங்களை போட்டு அமுக்கி வச்சிருக்கான். ஆனா என்னாச்சு? ஆண்டவரோட குணமாக்கி பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அங்க மத்தேயு 12:28 பார்த்தீங்கன்னா, அங்க பிசாசுகளை தேவ விரலினாலே நான் விரட்டுகிறபடினாலே பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்றார். ஐயா பரலோக ராஜ்யத்தின் ஆளுகை அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாருங்க ஒவ்வொரு பகுதியிலும். பேதுருவை பார்த்து சொல்லுகிறாரு, ஆழத்துல கொண்டு போய் வளைய போடுன்றாரு. அவன் எக்ஸ்பர்ட். ராத்திரிலாம் ட்ரை பண்ணிட்டான், ஒரு நிமிஷம் இல்ல, ஹோல் நைட் எக்ஸ்பர்ட். ஒண்ணு கூட கிடைக்கல. அவனை பார்த்து சொல்றாரு, அது என்னங்க அர்த்தம்? நீ இந்த பிஷிங் தொழில கிங்கா இருக்கலாம், ஆவிக்குரிய மண்டலத்தை கிங் நான் வந்துட்டேன், போய் போடுன்றாரு. ஐயா உன் வார்த்தையின்படி நான் போடுறேன்னு போட்டான். என்ன ஆச்சு? படகு மூழ்கத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக, நெட் பிரேக்கிங், போட் சிங்கிங், கேட்ச் தேகர். என்னங்க இது? ஆளுகையை காண்பிக்கிறது. எல்லா ஆளுகையும் வாயின் வார்த்தையில் பாலே வருகிறது. தேவர் ராஜ்யத்திலே தேவ வார்த்தையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டவன் அவ்வாறு பேசி தன் உலகத்தை சிருஷ்டிக்கிறான். 11:3 நம்ம எபிரேயர் 11:3 நீங்க வாசிக்கிறாங்க. என்ன சொல்றாரு? இந்த காணப்படுகிற உலகம் காணப்படுகிறவைகளால் சிருஷ்டிக்கப்படவில்லை. அப்படித்தானே? எவைகளால சிருஷ்டிக்கப்பட்டது என்று அவர் அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நான் அதை வாசிக்கிறேன். 2ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நாம் 3ஆம் வசனம், சாரி 11:3, விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் காண்கிற உலகம் எல்லாம் காணப்படாத ராஜ்யத்தினால, காண்கிற ராஜ்யங்கள் காணப்படாத ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யத்தினால உண்டாக்கப்பட்டது. அப்போ அவைகள் எல்லாம் இந்த காணப்படாத ராஜ்யத்திற்கு கீழ்பட்டுத்தான் ஆக வேண்டும். இங்க the worlds were framed in இங்கிலீஷ்ல சொல்றாரு.
அப்படிதானே? the world was framed, விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்ப நம்ம வார்த்தையில உண்டாக்கும், பிறப்பிக்கும், சிருஷ்டிக்கும், பிரேம் பண்ணும் வல்லமை இருக்கிறது. ஏன்? இவைகள் எல்லாம் இந்த வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டவைகள். இந்த வார்த்தைக்கினால் உண்டாக்கப்பட்டு வார்த்தையினால் தாங்கப்பட்டு இருக்கிறது. அப்படிதானே சொல்றாரு எபிரேயர் 1:ல. வார்த்தையினால் அவைகள் எல்லாம் தாங்குகிறார். அப்போ அந்த வார்த்தைக்கு அவைகள் கீழ்ப்படியதான் செய்யும். அந்த வார்த்தையின் வல்லமை விசுவாசி அறியவில்லை. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த வார்த்தையின் மகத்துவத்தை அவர்கள் அறியவில்லை. அதனாலதான் ஓசியா என்ன சொல்றான், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தை அவர் நம்ம கையில கொடுத்தாரா, நம்ம ஏதோ அப்படி ஒரு மூலையில போட்டுட்டோம், அந்நிய காரியம் என்று சொல்லுகிறார். இதுதாயா உனக்கு ஜீவன். மோசே சொல்லும்போது சொல்றான் உபாகம் 32ல, இது வீணும் வியர்த்தமானதல்ல, இதுவே உனக்கு ஜீவன். நீ வாழ்ந்து சுதந்திரிக்க, தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரிக்க, இதுதான் உனக்கு ஜீவன், இதுதான் உனக்கு வல்லமை. இது வீணானதல்ல, வியர்த்தமானதல்ல. ஆனா தேவ பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இதனுடைய மகத்துவத்தை ஒருத்தன் அறிந்தானால் அவனை பார்த்து நீ இரவும் பகலும் வேதத்தை தியானின்னு சொல்ல தேவையே இல்லை. ஏன்? he knows. இப்படிதானே? சொல்லாம இதுல இவ்வளவு பொக்கிஷம் இருக்கா, இத நான் தியானித்தா தேவனா உலகத்துல வாழ முடியுமா? பரலோகம் போய் பரலோகத்தை அனுபவிக்கிறது இங்க அனுபவித்து இந்த உலகத்தை பரலோகமா என் மூலமா தேவன் மாற்ற முடியுமா என்பதை அறிந்து கொள்ளதான் இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை அறிந்து கொண்டானால் அவன் தியானிப்பான். தியானிக்கிற மனுஷன் எண்ணங்கள் சாதாரண எண்ணமா இருக்காது, தேவ எண்ணங்களாக இருக்கும், தேவனாக வாழுவான். அவருடைய விசுவாசம் தேவ விசுவாசமாக இருக்கும், தேவனாக வாழுவான். அதற்குத்தான் வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஏசாயா சொல்றார், தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றிலும் குறைவே இல்லை, தவறவே தவறாது. நீ சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும் சொன்ன தேவன் தான் சொல்றாரு, நீ சொன்னபடியே ஆகும், நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். ஐயா, தேவ ராஜ்யத்தின் பிரமாணம் மாறாத, நான் ஏற்கனவே சொன்னேன், அது அது தன் ஜாதியை பிறப்பிக்கும். நீ என்ன பேசுறியோ அதை தான் பிறப்பிக்கும். அறுப்பும் விதைப்பும் எப்ப, எவ்ரிதிங் இன் தி கிங்டம் பை சோயிங். அந்த விதைக்கிற ஓமையில அவர் சொல்லிட்டாரு, அதுலதான் அது காரியம் நடக்கிறது என்று சொல்லுகிறார். இங்க எலியா தீர்க்கதரிசி என்ன பேசுறானோ அதுதான் நடக்கிறது. ஆண்டவர் நம்ம பார்த்து அதுதான் சொல்றாரு, நம்ம அதைதான் செய்யணும். நீங்க என்னாகமம் 23ல பாத்தீங்கன்னா அங்க பிழையாம் சில காரியங்களை சொல்வதை பார்க்கலாம். அதே உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 23 எல்லாருக்குமே தெரியும், ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கு, காண்டாமிரத்து ஒத்த பலம், சிங்கம் போல இருப்பான், ஒன்னும் பண்ண முடியாதெல்லாம் அவனை பத்தி எல்லாம் வரிசையா சொல்றாரு. 24 கடைசி அவன் தாழ விழும்பொழுது கண் திறப்ப விளையாடுறது அவன் சொல்லிட்டு சொல்றத 17ல உங்களுக்கு வாசிக்கிறேன். 17 தானே, டைம் போகுது. 19ல இருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். யாக்கோபிலிருந்து தோன்றுவார் ஆளுகை செய்வார். என்னிலிருந்து யாருங்க தோன்றா? இஸ்ரவேலை ஆளும் பிரபு. மீகா தீர்க்கதரிசி சொல்றான் 5:2. அதேதான் நம்ம மத்தேயில வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல. அப்ப பாருங்க, யாக்கோபிலிருந்து யாரு? என்னில் இருந்து யார் தோன்றுவாரா? ஆளுகிற பிரபு தோன்றுவார் என்று 19ல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபில் இருந்து ஒரு ஆளுகை செய்கிற ராஜரீக மேன்மை உடையவர் தோன்றுவார். அவர் என்ன பண்ணுவாரா? சத்ரு பிசாசின் கிரியைகளை அழிப்பார். ஐயா, எல்லா சத்ருவும் அவருடைய பாதபடி ஆக்கும் வரைக்கும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். யாருங்க ஆக்கணும்? பாதபடி நாம தானங்க. நம்ம சரீரத்துக்கு கீழே ஒவ்வொரு சத்துரும் வரணும். அவர் ஏற்கனவே அவனை வெளியரங்க கோலமாக்கி விட்டார், அவனை ஒண்ணுமில்லாத சைபர் ஆக்கிட்டாரு. ஆனா இப்ப நம்முடைய வேலையை நம்ம செய்யணும், அவனை நம்ம பாதங்களுக்கு கீழே கொண்டு வரணும். அவர் சீக்கிரமாய் அவனை உங்கள் பாதம் கீழ்படுத்துவான்றாரு
ரோமர் 16:20 சொல்லும் பொழுது. அப்ப யோசித்து பாருங்க, அது அவர் தான் செய்கிறாரு. ஆனா அவரோடு இணைந்து சரீரமாக விசுவாசத்துல செயல்பட வேண்டியது, ரிஸ்க் எடுக்க வேண்டியது நம்மை சார்ந்தா இருக்கு. அதான் அவர் சொல்றாரு, நீ கால் மிதிக்கும் எந்த பூமியும் உனக்கு கொடுப்பேன்றாரு யோசுவா 1:3. நீ எம்மட்டும் பார்க்கிறாயோ அம்மட்டும் உனக்கு கொடுப்பேன்றார். நீ எதை பார்க்கிறாயோ அதை தீவிரமா நான் செய்வேன்றாரு. எல்லாம் விசுவாசத்தை குறித்து தான் அங்க சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த 17ஆம் வசனத்துக்கு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? ஒரு நட்சத்திரம் யாக்கோபு, நம்மள நட்சத்திரம் உதித்ததா? நட்சத்திரம் நம்மள உதித்தது, நமக்குள்ளே பிறந்தார். அவர் நமக்குள் உதித்து பண்ணார். செங்கோல் என்னிலிருந்து எழும்பும். செங்கோல் என்னங்க? ஆளுகை செய்கிற செங்கோல். 110ஆம் சங்கீதத்துல சொல்லுவார், சீயோனில் இருந்து செங்கோல் எழும்பும். ஒரு செங்கோல் என்னிலிருந்து எழும்பும். அப்ப பாருங்க, என்னில் ராஜ்யம் வந்ததே ஆளுகை செய்கிற செங்கோலாக எழும்புவதற்கான. அது என்ன? பிசாசின் கிரியைகளை நொறுக்கி நிர்மூலமாக்கும். நட்சத்திரம் உதிக்கும், செங்கோல் எழும்பும், அது ஆளுகை செய்யும், சத்துருக்களை நிர்மூலமாக்கும் என்று அவன் தீர்க்க தரிசனமாக இயேசு பிறப்பதற்கு முன்பே சொல்லுவது, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக பழைய உடன்படிக்கையில சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்கள் இருக்கும்போது. அப்போ பாருங்க, இது நம்மை குறித்த ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரமல்ல, நம்மை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தையுமாக இருக்கிறது. செங்கோல் நம்மில் இருந்து தான் புறப்படும். அததான் நான் திருப்பி உங்களுக்கு சொன்ன மாதிரி, நீங்க 110ஆம் சங்கீதத்துக்கு வாங்க, அங்க அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். 110ஆம் சங்கீதத்துல கர்த்தர் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியோ பார்க்கும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனில் இருந்து, யாருங்க சீயோன்? மறுபடியும் பிறந்தவன் தான் சீயோன். கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் சீயோன். அப்படிதானே? தேவன் நகரம் யாருங்க? இன்னைக்கு தேவனுடைய வாசஸ்தலம் யாருங்க? தேவனுடைய வீடு யாருங்க? தேவனை தூக்கி சுமக்கும் பாத்திரம் யாருங்க? நாம தான். அதான் சொல்றாரு, சீயோனில் இருந்து செங்கோலை அனுப்புவார். ஆளுகையின் செங்கோல், சத்துருக்களை முற்றிலுமாய் அழிக்கிற செங்கோல் என்னில் இருந்து உங்களில் இருந்து அனுப்ப போகிறார். அதற்குத்தான் இந்த ராஜ மேன்மை கொடு. எஸ்தர் ராஜாத்தை பத்தி மொர்தெகாய் என்ன சொல்றான்? இதற்காக உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது என்றார். அதுதான் இங்கே சொல்றாரு. நீங்க அந்த எஸ்தர் புத்தகத்துக்கு வாங்க, அதையும் நான் ஒரு தடவை வாசிடுறேன். ஏன் நமக்கு இந்த ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அங்க ரொம்ப தெளிவாய் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 14ஆம் வசனம். 14ஆம் வசனம் பாருங்க. இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் உங்க அங்க யூதர்கள், இந்தியர்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்திலிருந்து எழும்பும். ஆனா நீனும் அங்க வந்து அவங்க அழிவார்கள்னா அந்த ஆமானுடைய திட்டத்துல அழிந்து போவாங்கன்றத அவர் சொல்றாரு. நமக்கு அதை அவர் சொல்ல வரல. இந்த உலகத்துல நீ பரலோகத்தை அனுப்பிக்க மாட்ட, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி. அங்க பாருங்க, மகா உபத்திரவ காலம். ஆமான் வந்து ஜனங்களை ஹோல் யூதர்களை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த நேரத்துலதான் மொர்தெகாய் இதை பேசுகிறான். ராஜா கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு. ராஜா போட்ட கையெழுத்த செல்லாதபடி ஆக்க முடியாது. அந்த லெவல்ல தான் எஸ்தர ஆண்டவர் அந்த அரண்மனையில வைத்த நோக்கத்தை இன்னைக்கு நமக்கு அந்த ராஜ மேன்மை கொடுத்திருக்காரு. அவரோடு கூட சிங்காசனம். நாம் சிங்காசனத்துக்கு உரியவர்கள். We are destined for throne. What is that meaning? We are destined for ruling. அண்டு 120 ராஜ்யத்தை ஆளுகிறான் ஆகாசேரும். அப்போ அந்த ராஜ்யத்தில் உள்ள யூதர்கள் எல்லாம், தேவ பிள்ளைகள் எல்லாம், தேவ ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படணும்னு பிசாசு திட்டமிட்டான், செயல்பட போகிறான். ஆனா அதற்கு முன்பாகவே ஆண்டவர் வஸ்தியை தள்ளி எஸ்தரை ராஜாத்தியாக ஆக்கி விட்டார். எதற்கு? அவருடைய திட்டம் நிறைவேற. எவன் இவங்களை அழிக்கணும்னு பிளான் பண்ணானோ அவர்களை முற்றிலுமாய் அழிக்க, அந்த கூட்டத்தையே, பிசாசின் கூட்டத்தையே முற்றிலுமாய் அழிக்க தேவன் ஐயா பின்னால இல்லைங்க, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி விட்டார்.
தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனித எண்ணத்தில் தோன்றவும் இல்லை. ராஜாவுக்கு அன்னைக்கு தோண்டி இருக்குமா? வஸ்தியை தள்ளி எஸ்தரை ராஜாத்தி ஆக்கும் பொழுது இப்படி ஒரு நாள் யாருக்குமே தோன்றவில்லை. ஏன் மொர்தெகாய்க்கு தோன்றல? இப்போ இந்த உபத்திரவ காலத்துல தான் அவன் சொல்றான், இதற்காக உனக்கு அதான் சொல்றான், இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி, இப்படிப்பட்ட காலத்தில் நீ எழும்பி ஆளுகை செய்யும்படி ராஜ மேன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தான் ராஜாத்தி எழும்பி கிரியை செய்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்த்த ஆண்டவர் தான் சொல்றாரு, எதற்கு நமக்கு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆளுகை செய்ய, ஆளுகை செய்ய. அங்க பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாம் தலைகீழா மாறுது. எஸ்தர் ராஜாத்தி எழும்பி தனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ மேன்மையை புரிந்து கொண்டவளாக அந்த விசுவாசத்துக்காக 3 நாள் ஐயா உபவாசத்தினால மாறல, அவளுக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். எங்க ராஜாவுக்கு முன்னாடி போறது. ஏன்? கிங் இஸ் சோ பவர்ஃபுல், நாட் ஈவன் தி குவீன் cannot go as he wishes. அப்படிதானே? ராணி கூட தான் நினைச்ச மாதிரி உள்ள போக முடியாது. அதுக்கு அந்த விசுவாசத்துக்கு தான் ஜெபிக்கிறேன், நீங்கள் என்னோட கூட ஜெபிங்கன்றான். ஜெபிக்கும் பொழுது தேவ வார்த்தையினால இருதயம் ஒருமை, எனக்கு ராஜ மேன்மை கொடுக்க இதற்கென்றத ஒரு வெளிப்பாடு அவளுக்கு வருகிறது. அதுக்கப்புறம் தைரியமா போறா, ராஜாவிட்ட கேட்கிறா. அப்புறம் ஆமான பத்தி அங்க சொல்றா. அப்போ ஆமான தூக்குல தூக்கி போடுறதை நம்ம பார்க்கிறோம். அதோட முட்டுச்சா? இந்த மனிதன் ஆமான் என்று 7ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்க ஆமான சுற்றிலுமா காலி பண்ணிட்டு ஆமான் பிளேஸுக்கு மொர்தெகாய் வரும். ஆமான் பிளேஸுக்கு மொர்தெகாய். கடைசி வசனம் பாருங்க 7:10. அந்த ராஜ மேன்மையை உபயோகப்படுத்தும் பொழுது, ராஜா செங்கோலை தீட்டும் போது ஆமானை எவன் சிஸ்டம் பண்ணா அவனை தூக்கி போட்டார்கள். ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று அப்பதான் சொல்லியிருந்தான். முத்திரையை கொடுத்தார் மொர்தெகாய்க்கு. அரண்மனைக்கு அவனை அதிகாரியாக்குகிறார். எல்லாம் அவன் என்னென்ன பண்ணியிருந்தானோ அதெல்லாம் அப்படியே கால்படும். அப்ப ஆண்டவர் என்ன ஆர்டர், இது அவங்க ராஜா அந்த காலத்துல என்ன, இப்போது நீ இஷ்டமானபடி எல்லாம் செய்யுன்னு அவ கையில ஃபுல் ஆர்டரை கொடுக்கறத பாக்குறோம். அப்ப பாருங்க, நான் நேரம் நீங்க அந்த ஹோலி தான் படிச்சு பாருங்க. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று விசுவாசித்தாங்க. பிளான் போட்டாங்க. அப்படித்தானே? யூதரின் தேவ ஜனங்களின் பகைஞர்கள் தேவ ஜனங்களை மேற்கொள்ளலாம் பிளான் தான் போட்டாங்க. அதுக்கான காரியங்களையும் செய்தாங்க. அதை அவங்க விசுவாசித்தாங்க. ஆனா என்னாச்சு? அந்த நாளில் தானே தேவ பிள்ளைகள், யூதரானவர்கள், தேவனுடைய chosen people, பரிசுத்த ஜனங்கள் தங்கள் பகைவரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்போ? ராஜ மேன்மையை உபயோகப்படுத்தும் பொழுது. ராஜ மேன்மையை உபயோகப்படுத்தும் பொழுது, ராஜ மேன்மையை நம்ம சிங்காசனத்துக்குரியவர்கள் என்றால் ஆளுகை செய்ய வேண்டியவர்கள். ஐயா, இந்த இந்தியாவை இப்படிதான் நடக்கணும், நம்மால ஆளுகை செய்ய முடியும். அந்த ராஜ மேன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜரீகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சாதாரண மக்களை வாழல, சரித்திரத்தை, இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றக்கூடிய, உலகத்தின் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ராஜ மேன்மை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நீதியின் செங்கோல் நம்மிலிருந்து புறப்படும். அத யாக்கோபு சொல்லும் பொழுது, நீங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது, யூதாவில் இருந்து எங்க துதிக்கும் பொழுது அந்த செங்கோல் புறப்படும் என்று. எந்த துதி? விசுவாசத்தினால் வருகிற துதி. சும்மா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்றது இல்ல. அர்த்தமே தெரியாம எப்படி? எனக்கு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னிலிருந்து செங்கோல் கிளம்பும், சத்துருக்களை நிர்மூலமாக்கும்.
தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற காரியங்கள் எல்லாம் அழித்து போட்டு என்னென்ன திட்டம் சத்துரு இந்த தேசத்துல பண்றானோ, பாரத தேசத்துல, இப்ப புதுசா இந்தியால பாரதம் தானே சொல்றாங்க. பாரத தேசத்துல என்னதான் பண்ண போறாரு? அது மாறுதலாய் மாறப்போகிறது. எப்போ? எஸ்தர் ராணிகள் எழும்பும் பொழுது, மொர்தெகாய்கள் எழும்பும் பொழுது, எலியா தீர்க்கதரிசிகள் எழும்பும் பொழுது, மோசே எழும்பும் பொழுது, யோசேப்பு எழும்பும் பொழுது, பவுல், யோவான், பேதுருக்கள் எழும்பும் பொழுது, ராஜ மேன்மையை உணர்ந்தவர்களாக எனக்கு கொடுக்கப்பட்டது என்று பேதுரு சொல்றானே. ஐ நோ வாட் இஸ் கிவன் டு மீ. எனக்குள் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான் அப்போஸ்தலர் நூலில். அவங்க எல்லாரும் அந்த ராஜ மேன்மையை அறிந்தவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம ராஜ மேன்மை, we are not ordinary people brother, we are seated with him to rule. சர்வ பூமியிலும் அவருடைய சித்தத்தை செய்ய, சர்வ பூமியிலும் அவருடைய சித்தத்தை செய்கிறார். யார் மூலமா? சரீரம் மூலமாய். பூமியிலே ஒரு சரீரம் இல்லாமல் அவரால் கிரியை செய்ய முடியாது. அதற்குத்தான் உங்களையும் என்னையும் வைத்து தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்த அவருடைய கருவியாக, சரீரமாக நாம் இந்த பூமியிலே இருக்கிறோம். அதற்குத்தான் இந்த ராஜ மேன்மை. ராஜா நமக்குள்ளே, நாம் ராஜாவுக்குள்ளே, ராஜ்யம் நமக்குள்ளே, நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். இதை விஸ்தாரப்படுத்த புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். புரிந்து கொண்டவன் பாக்கியவான், அறிந்து கொண்டவன் உயர்ந்திடுவான். அவன் விசுவாசத்திலே வாழ்ந்த, விசுவாசத்தில் இங்கே எஸ்தர் போறான். அது மாறுதலாய் முடிந்தது என்று பார்க்கிறோம். ஃபுல்லா படிச்சு பாருங்க, அதற்கு எல்லையே இல்லை. தேவ மக்களை 2 ராஜ்யம் இருக்கிறது. பூமிக்குரிய காண்கிற ராஜ்யம், பரலோக காணாத ராஜ்யம். பூமிக்குரிய காண்கிற ராஜ்யத்தில் யாராரோ அதிபதியாகவோ, அப்படிதானே, பிரின்சிபாலிட்டிஸ் ஆகவோ, அதிகாரிகளாகவோ, மந்திரிகளாகவோ, ராஜாக்களாகவோ இருக்கலாம். ஆனா அதை விட ஒரு வல்லமையானது இந்த காணப்படுகிறதை எல்லாம் உண்டாக்கின காணப்படாத ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவ வார்த்தையை பேசுகிற மனிதன் ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆளுகை செய்கிறான். பூமியின் மண்டலத்தையும் அவனுடைய ஆளுகைக்கு படுத்தினார். முழு அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்து விட்டார். கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டி பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். எதற்குங்க? ஆளுகை செய்ய, ஆளுகை செய்ய. ராஜாக்களும் நாங்களே நம்ம பாடுறோம், ராஜாக்களாக ஆளுகை செய்கிறோமா? ஏன்? விசுவாசத்தை வளர்த்து கொள்ளவில்லை. எஸ்தர் ராணியை போல செத்தாலும் சாகிறேன் ரிஸ்க் டேக்கர்ஸா நம்ம காலை எடுத்து வைக்கல. தானியேலை போல ரிஸ்க் டேக்கர்ஸா நம்ம விசுவாசத்துல, விசுவாசம் ரிஸ்க் டேக்கிங் தான், அப்படிதானே? விசுவாசத்துல தீர்மானம் எடுக்கும் பொழுது அங்க ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். நான் கூட சில காரியங்கள்ல விசுவாசத்துல தீர்மானம் எடுக்கும் பொழுது, நீ பெரிய ரிஸ்க் எடுக்கிறப்பான்னாங்க, பெரிய வியாதி சமயங்கள் இல்ல. ஆனா தேவ வார்த்தை என் இருதயத்தில் துணித்தபடியினால அந்த விசுவாசம் வந்தது. அதுல ஒரு சேதமும் காணப்படவில்லை. எப்படி? தானியேல் தன் தேவனை விசுவாசித்தபடியினாலே அவனில் ஒரு சேதமும் இல்லை. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். ஐயா, நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தாலும் விசுவாசத்துல, நாட் அண்டர் பிரசம்ஷன், அப்படிதானே? நம்மளா ஒண்ணு ஊகித்தல்ல. யூ பிரிசியூம் சம்திங் அண்ட் டூ, நத்திங் வில் ஹேப்பன். எமோஷன்ல போய் ஏதாவது ஒண்ணு பண்ணா ஒண்ணுமே. இன்னைக்கு அப்படிதான் பண்றாங்க ஜனங்க. எமோஷனை கிளப்பி நார்த் இந்தியாவுக்கு ஊழியக்காரனை அனுப்பி அங்க போய் அவங்கள ஒன்னும் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. நாட் எமோஷன், நாட் எமோஷன், பை ஃபெய்த், நாட் பை பிரசம்ஷன், பை ஃபெய்த். எமோஷன்ஸ் எல்லாம் 5 சென்சஸ் அப்படியே தூக்குறது, அப்படிதானே? பிரசம்ஷன் கமிங் அவுட் ஆஃப் 5 சென்சஸ், அப்படிதானே? ஆனா இது எப்படி? விசுவாசம். தேவ வார்த்தை, தேவ வார்த்தையினாலே மனம் மாறுகிறது. தேவ வார்த்தை இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிந்து வெளிச்சத்தை தருகிறது, வெளிப்பாட்டை தருகிறது. இட்ஸ் பை த ரிவீல்ட் நாலேஜ் அண்ட் நாட் பை த சென்ஸ் நாலேஜ். வெளிப்பாட்டு அறிவினால் வருகிறது, ஐம்புலன் அறிவினால் வருகிற அறிவு அல்ல. இன்னைக்கு ஐம்புலன் அறிவு அப்படியே எமோஷனை தூக்கி விட்டு தான் ஏமாந்து போறாங்க கிறிஸ்தவங்க.
பலவீன கிறிஸ்தவர்களா வாழுகிறாங்க, பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவர்களா வாழ்றாங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றாத கிறிஸ்தவர்களா வாழ்றோம். காரணம் என்ன? தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு என்பதை குறித்த அறியாமை. அதை அறிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை தியானிப்பதில்லை. மனம் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லுகிறார், மனதை மாற்றுவதில்லை. தோல்விக்கெல்லாம் காரணம் அதுதான். தியானிக்கவில்லை, தியானிக்கவில்லை, தியானிக்கவில்லை. தியானித்தாதான் மனம் மாறும், மனம் மாறும், மனம் மாறும். மனம் மாறினாதான் ராஜாக்களாக எழும்ப முடியும். வேதம் சொல்லுவது தெளிவாக இருக்கிறது. இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன், ஏன் அது பொக்கிஷம் அவனுக்கு தெரியும். பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் இருதயம் இருக்கும். அவனுக்கு வேற எண்ணமே வராது. எங்கடா நேரம் கிடைக்கும், சமயம் கிடைக்கும் தான் பார்ப்பான். கிடைக்காட்டியும் அதுக்கு உண்டு பண்ணுவான் தியானிக்கிறதுக்கு. 24/7 இட் இஸ் பாசிபிள் வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார். தேவன் சொன்னா அது முடிகிற காரியத்தை தான் சொல்லுவார், முடியாது சொல்ல மாட்டாரு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் ராஜாவாக ஆளுகை செய்வான். யோசுவா அங்க ஆளுகை செய்யறத பார்க்கணும். அவ்வளவு ராஜாக்களையும் முறியடித்து, ஏங்க அவன் தியான புருஷன். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சீக்ரெட்டே அதுதான், நீ தியானிப்பான். யோசுவா பத்தி இன்னும் ஆழமான அநேக காரியங்களை பார்க்கலாம். எப்படி அவன் சுதந்திரித்தான், அந்த ஃபுல் புத்தகத்தை நீங்க படித்தா தெரியும். அதேதான் எபேசியர் நிருபத்துல நமக்கு கொடுத்திருக்காரு. நாம் ஆள பிறந்தவர்கள், நாம் ஆள பிறந்தவர்கள், இந்த பூமியை நாம் ஆள பிறந்தவர்கள். ஒருவேளை எலெக்ஷன்ல ஜெயித்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்ம எலெக்ட் பண்ணிட்டாருங்க. We are elected people. We are chosen people to rule this world. அவங்க ராஜ்யத்துக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. தமிழ்நாட்டுல ஒருத்தர் ஆளலாம், ஆந்திரால ஒருத்தர் ஆளலாம். They have a limit. We have a limitless kingdom. We have a limitless power. We have a limitless authority. Why? நம்முடைய சிங்காசனம் லிமிட்லெஸ் சிங்காசனம். நாம் வீற்றிருக்கிற சிங்காசனம் அவர் த்ரோன். ஐயா, எல்லாவற்றுக்கும் மேலான, எல்லாரும் கீழே இருக்கு. சகல அதிகாரமும் ராஜ்யமும் அந்த சிங்காசனத்தின் கீழ் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் அவரோடு கூட நாம் வீற்றிருக்கிறோம். சகலமும் அவருடைய பாதங்களுக்கு நாம் அவரோடு கூட வீற்றிருக்கிறோம். எல்லையே இல்லாத ஒரு ராஜரீக மேன்மை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லையே இல்லாத கிங்டம், ராஜரீக மேன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள், நாம் ராஜாவின் ஜெய கம்பீரத்துக்குள் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தை விட நமக்குள் இருக்கிற ராஜ்யம் மிகப்பெரிய ராஜ்யம். கொஞ்சம் கண்ணை திறந்து வேத வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன ராஜ்யத்துக்குள் நாம் இருக்கிறோம், என்ன ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கிறது, அது அங்கே இன்றும் இங்கே என்றும் சொல்வதற்கு ஏதுமில்லை. அது உங்களுக்குள் இருக்கிறது. அதே லூக்கா 6 பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லுகிறார். இட் பிலாங்ஸ் டு அஸ். திரும்ப திரும்ப அதுதான் அவர் உங்களுடையது. ராஜ்யம் கொடுக்க பிதா பிரியமாய் இருக்கிறார். இட் இஸ் ஹிஸ் பிளஷர். ஐயா, நம்ம ஆளுகை செய்வது அவருக்கு பிரியம். ராஜ மேன்மை கொடுத்து நம்ம ஆளுகை செய்யாம இருந்தாதான் அவர் துக்கப்படுவாரு. அவரை துக்கப்படுத்தாதீங்க. பரலோக ராஜ்யத்தை அவித்து போடாதீங்கன்றாரு. அதை உபயோகப்படுத்த சொல்றாரு. அதை எடுத்து நீங்க பூமி எங்க நிரப்பதற்கு உபயோகப்படுத்த சொல்றாரு. உலகம் எங்கும் போய் இந்த பரலோக ராஜ்யத்தை சொல்லுங்க, அவளை சீச்சராக்குங்கன்றார். எப்பங்க? வாயில பேசி வாயில பேசி வாயில பேசிதான். அப்படித்தான் பவுல் பேதுரு செய்வதை நம்ம பார்க்கிறோம். தேவ வார்த்தையின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ராஜ்யத்தில் பிரதானமானது தேவ வார்த்தை. தேவ வார்த்தையை பேசுகிற மனிதன் இயற்கை மண்டலத்தை ஆவியின் மண்டலத்தில் இருந்து ஆளுகை செய்கிறார். We possess the world kingdom by speaking God's word. தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனிதனாலே
சுதந்தரிக்கப்படுகிறது உலகத்தின் ராஜ்யம். ஐயா, நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அந்த பாக்கியத்திற்கான ராஜரீக சுவிசேஷத்தை, ராஜரீக வசனத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்காரு. இது நம்மை முற்றிலுமாய் சார்ந்தது. இது நம்மை முற்றிலுமாய் சார்ந்தது. எதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம்? தேவனுடைய வார்த்தையை பேசுவதா, உலக வார்த்தையை பேசுவதா? தேவனைப் போல சிந்திப்பதா, உலகத்தைப் போல சிந்திப்பதா? தேவனைப் போல வாழ்வதா, உலகத்தைப் போல வாழ்வதா? இன்றே நாம் தீர்மானம் செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எங்க இருதயத்துல ஆழமா கிரியை செய்ய, திரும்ப திரும்ப அது எங்க உள்ளத்துல தொனித்து கொண்டே இருக்க நீங்க உதவி செய்ய நாங்க உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த வார்த்தையின்படி நாங்க கேட்டு கேட்டு இருதயத்துல பதித்து அதன்படி வாழ ராஜாக்களாக, எஸ்தர்களாக நாங்க எழுப்பி, ஆண்டவரே, மாறுதலாக காரியங்களை நிறைவேற்றும் ஆளுகை உடையவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.